டேய் ஏயா இந்த மில்ல காவல் காக்கிறதுக்கு ஒரு நாய் போறாதா? 4-5 நாயை கட்டி வச்சு கொலைக்க விட்டு கஞ்சி ஊத்துறியா? ஐயோ, நான் என்னன்னு சொல்லுவேன், உள்ள வந்து பாருங்க. போடா. கச்சி 4-5 நாளாவே ஒரு மாதிரியா இருந்தானுங்க. நான் ஏதாச்சும் வேலை சொன்னா பல்ல காட்டுறானுங்க, நாக்க நீட்டுறானுங்க. அப்புறம் தாங்க தெரிஞ்சது உங்களை நாய் கடிச்சிருக்குன்னு. சரி, நீ போயா. என்னடா இப்படி ஆயிட்டானுங்க? ஏற்கனவே உன் வாய் உண்டியல் மாதிரி இருக்கு, 2 பல்லு வேற கோரம், மீசை வேற தொங்கிட்டு இருக்கு. இதில் நீ வேற என்ன பயமுறுத்துறியா? அது இல்லங்க, சுருட்ட பையனை சாகடிக்கிறப்ப அவன் நாய் இங்க கடிச்சிச்சுல, அதுதான் இப்படி ஆயிட்டாங்க. நான் போய் டாக்டரை கூட்டி வந்துட்டுமா? மடையா, சொந்தக்காரங்களுக்கு சொல்லி அனுப்பிச்சிரு. சுடுகாட்டுல ரெடியா 3 குழி தோண்டி வச்சிரு. அந்த சுருட்ட பைய சாகரப்ப எனக்கு சாபம் கொடுத்தானடா, நான் சாகர வரைக்கும் நிம்மதியா இருக்க மாட்டேன்னு. சாட்சியா இருந்த அத்தனை பேரு இப்ப நாயா கொலைச்சு சாக போறானுங்க. இந்த பனங்காமண்டை நீ நாய் கடிச்சிருந்தா சாட்சியே இல்லாம போயிருக்குமே. இந்த ஆளையும் நாய் கடிச்சிருந்தா நாம ஆட்சிக்கு வந்திருக்கலாம் நினைக்கிறேன், தவிர துணிச்சல் வர மாட்டேங்குதே. நீ என்ன நினைக்கிறேன்னு எனக்கு தெரியும். அதெல்லாம் தப்பு. அந்த துணிச்சல் எல்லாம் உனக்கு வராது. அடி ஆத்தி, என்ன இந்த அடி அடிச்சுட்டான்? பேயாரங்கிறது இதானா? சாக்கெல்லாம் வறண்டு போச்சே. அப்பா அப்பா, என்ன மிளகாயா? காயா பழமா? மிளகாதான். மிளகாதான், மிளகாதான். இப்ப எதையாவது சுருக்குன்னு கடிக்கணுமே. இத கடிச்சா சுருக்குன்னு இருக்குது. என்னது மிளகாய் திங்கிறா? ஏண்டா, மறுபடியும் புருஷன் மாதிரி வந்திருக்கிறியா? உன் புருஷ மாதிரி வந்திருக்கேன்னா நான் இல்லாத போது எவண்டி வந்தான்? அப்ப மாதிரி நான் பயப்படுவேன்னு நினைக்காத. இப்ப நான் ரொம்ப தைரியமா இருக்கேன். நீ சுருட்ட தானே? சுருட்டையும் இல்ல பழட்டையும் இல்ல, நான் உன் புருஷன்டி. புருஷனா? எங்க? ஆமா, புருஷன் தான். புருஷா, நான் மறைச்சு வச்சிருந்த பிராந்தியை நீ குடிச்சிட்டியா? நீ வச்சிருக்கிறத நான் ஏன் குடிக்கிறேன்? நான் வாங்கிட்டு வந்து குடிச்சேன். வாங்கிட்டு வந்து குடிச்சியா? சுருட்ட பைய வாங்கிட்டு வா சொல்லி குடிச்சான். அவன் குடிச்ச மீதிய நான் குடிச்சேன். என்னடி சுருட்ட சுருட்டங்கிற? செத்து போனவன் எப்படி வருவான்? வந்தானே, பேயாத்தான் வந்தானே. நீ செத்து போன நாயா வருவியா பேயா வருவியா? நீ எப்படி எல்லாம் பிரியப்படுவியோ அப்படியெல்லாம் வருவ. நல்லாலே சும்மா இந்த காலத்துல பேயாவது பிசாசாவது என்ன குடிச்சிட்டு வளர்றியா? ஐயோ, சுருட்ட பையல்ல வந்ததுதான் வந்த. இந்த முண்டை இருக்கும்போது வந்திருக்க கூடாது. நம்ப மாட்டேங்கிற. இப்படித்தான் அவன் என்ன அடிச்சான். நான் அடி பேய் அடின்னு சொல்லுவாங்களா, அந்த அடி எங்கப்பா. நீ குடிச்சிட்டு தடுமாறனால உன்னை சும்மா விடுறேன். இல்ல தூக்கி போட்டு நெஞ்சிலேறி ஒரே மீதி மதிச்சிருவேன். அவன் செத்த நாள்ல இருந்து அதே ஞாபகமா இருக்க. அதான் அவன் உன் கண்ணுக்கெல்லாம் அப்படி தெரிறான். பேயாவது பிசாசாவது. போடி உள்ள. வீடு இந்த பக்கம் இருக்கடி. என்னங்க என்னங்க அப்பா, என்னங்க ஏன் அழறீங்க? அமுக்கு. ஐயோ அப்பா, அமுக்குறதா? யார? என்னங்க? சுருட்ட பய பேயா வந்து அமுக்கி கிக்கி அமுக்கி கிக்கி. சுருட்ட பேயா வந்து அமுக்கி கிக்கி கிக்கி அமுக்குனானா? இப்போ அது நான் சொல்றத நம்புறீங்களா? இருங்கப்பா, இந்த 20th செஞ்சுரில போய் பேய் பிசாசுன்னு பேசாம இழுத்து போத்திட்டு படுத்து தூங்குங்கப்பா. படுத்துக்கிறீங்களா? என்னை விட்டு போகாதீங்க, எனக்கு பயமா இருக்கு. இங்கே உட்காருங்க. ஐயோ அம்மாடி, இங்கதான்ப்பா இருக்கேன். இருந்தா சரிதான். இங்கதாங்க இருக்கு. உட்காரு, இடத்துல உட்கார.
சீ, தள்ளி உட்காரு. யாடலாயா? தும்மல் வச்சு தும்முனே. இனிமே தும்மல தும்ம கூடாது. ராத்திரில என்னடா தும்மல்? அதான் பகல்ல தும்பிக்கடா. கழுவாயே, அந்த கருப்பு துணி எடுக்க சொல்லு, எனக்கு பயமா இருக்கு. என்ன கருப்பு துணிய? ஐயோ மூடிக்கடா, அதை விட பயமா இருக்குடா. ஐயோ கழுவாயே, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஒரு பாட்டு பாடு, நான் பொழுது ஓட்டிக்கிறேன். நான் பாடினா நீ கூட பாடுறியா? நான் படுக்குமா? எட்டு வச்சிருவேன். நான் இந்த ஒண்ணு தானே வேண்டாங்கிறது. நீ பாடுமா? நீ பாடுறியா? போலீஸ் டியோ. யாத்தி, போலீஸ் வந்துருச்சு. ராணி, உங்க அப்பாவை பிடிச்சாங்கன்னா எத்தனை வருஷம் ஜெயில போடுவாங்க? ஜெயில போட மாட்டாங்கம்மா. அப்பாடி தூக்கலதான். அடியே, ஐயோ நான் என்ன பண்ணுவேன்? என்னங்க, என்ன ஆச்சு? என்னங்க ஆச்சு? வைகை அணைக்கட்டுல அழுகி போன பணம் ஒண்ணு கிடைச்சது. அது போட்ட இந்த ட்ரெஸ் இது. உங்க பையன் சுருட்டு என் காணாம போன அன்னைக்கு போட்ட இந்த ட்ரெஸ் இதான் பாருங்க. என்ன? ஐயோ, இதே சட்டதா, இதே வேட்டிதா, தாயத்து கூட இதான் போட்டிருந்தா. சுருட்டியா, எங்க எல்லாம் விட்டு எப்படியா போன? சுருட்ட கண்ணா, உனக்கு நாங்க என்னப்பா குறை வச்சோம்? நீ எதுக்காக தற்கொலை பண்ணிக்கிட்ட? அவனே தற்கொலை பண்ணிக்கிட்டு போனதுக்கு அப்புறம் நம்ம எல்லாம் உயிரோட வாழணுமா? வாழக்கூடாது, நம்ம குடும்பமே வாழக்கூடாது. குத்து மதிப்பா எல்லாரும் கிணத்துல குதிச்சிருவோம். தடுக்காதீங்க. என்னது உங்களோட பெரிய நியூசன்ஸா போச்சு? விவரம் தெரிஞ்ச நீங்களே இப்படி பண்ணலாமா? துக்கம் தாங்க முடியலீங்களே. சரி சரி, பொறுமையா இருங்க. இது சம்பந்தமா ஸ்டேஷன்ல வந்து டிஎஸ்பி பாருங்க. வாங்க. வரானே. சுருட்டைய தற்கொலை தான் பண்ணிட்டானா? சொல்லுங்கய்யா, உண்மையிலேயே அவன் தற்கொலை தான் பண்ணிட்டானா? கொலைதான் பண்ணிக்கிட்டா. அதான் போலீஸ் வேட்டி சட்டையெல்லாம் கொண்டு வந்து காட்டிட்டு போகுது. உண்மையாத்தான் இருக்கு. உண்மைன்னு வாய் சொல்லுது, ஆனா மூஞ்சி சொல்லலையா ஐயா? மனுஷனுக்கு மூஞ்சிதாயா கண்ணாடி. அப்பா, எனக்கு என்ன வயசு? 2.25 கலந்த வயசு. அறிவு இருக்கா? அவ ஏன் வயசை கேக்குறா? எனக்கு கல்யாணம் எப்ப பண்ணி வைக்க போறீங்கன்னு கேக்குறா. ஆமா, நான் கூட கேட்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். யார் அவன்? நானும் சொல்லணும்னு நினைச்சேன். அவர் நல்லவர், படிச்சவர், பண்புள்ளவர். நிறுத்து. நல்லவர் வல்லவர் இந்த வெண்டைக்காயெல்லாம் எனக்கு முக்கியம் இல்ல. அவன் சொத்து எவ்வளவு, அவன் பாக்கெட் இருக்கிற பர்ஸோட சைஸ் என்ன? ஆமாண்டி, கொப்பனுக்கு மாப்பிள்ள வாய் பரிசு வாயா இருந்தா கூட பரவாயில்ல, அவன் பையில பரிசு இருக்கணும். வெறும் பர்ஸ் இல்லடி, பணத்தோட. சொல்லு. நீங்க மட்டும் பெரிய பணக்காரரா? முந்தி இல்ல, இப்ப ஆயிட்டல்ல. அவரும் அப்படி ஆக மாட்டாரா? என்ன கொலை பண்ணிட்டா? ஐயோ, உங்க புத்தி ஏன்டா இப்படி எல்லாம் போகுதோ? இத பாருங்க, என்னையும் அந்த ராஜாத்தி மாதிரி நினைச்சிடாதீங்க. நான் அவரைத்தான் கட்டிக்குவேன். அவருக்கு அப்பா அம்மா இல்லதான், அத்தை கிட்டதான் வளர்ந்தாரு. ஆனா நல்ல குணம் இருக்கு. இப்ப எங்க கல்யாணத்துக்கு ஒத்துக்க போறீங்களா இல்லையா? சரின்னு சம்மதிச்சிருங்க. பொண்ணு மனச நோகடிக்காதீங்க. ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆயிட போகுது. ஒண்ணு கிடக்க ஒன்னா நாள் சரி, 2 கிடக்க 2 நாள் சரி. முடியாதுன்னா முடியாதுதான். அப்படியா? இப்ப நான் நேரா ரிஜிஸ்டர் ஆபீஸ்க்கு போக போறேங்கறியா? இல்லப்பா, போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறேன். போலீஸ் ஸ்டேஷனுக்கா? ஏண்டி, இப்ப எல்லாம் கல்யாணத்தை போலீஸ்காரங்களே பண்ணி வச்சிடறாங்களா? இல்லம்மா, உன் புருஷன் பண்ண கொலைய சொல்ல போறேன். எந்த கொலை? சீம்பால் கொலையா, பாலுங்கணத்து கொலையா? ஓஹோ, சீம்பால் கொலைன்னு அது வேற தனியா இருக்கா? அறிவு கெட்டவள, நீ ஒருத்தி போது எனக்கு. எவனாவது அன்னக்காவடி பைய வருவான், செருப்புல இருந்து சீப்பு வரைக்கும் கேட்பான். வாங்கி குடுங்கடி, கல்யாணத்துக்கு வேண்டிய ஏற்பாடு பண்ணுங்கடி. எவனையாவது கட்டிங்கடி, கட்டிங்கடி. என்ன இந்த ஆளு எவனையாவது கட்டிக்கங்கடின்னு என்னையும் சேர்த்து சொல்லிட்டு போறாரு. உன்ன மூடிக்குவியே. மாப்பிள, முதல் ராத்திரியில எப்படி நடந்துக்கிறேன்னு தெரியாம இப்படி அற வாங்குவீங்க? என்னம்மா நீ, மாப்பிள்ளையும் சின்ன பிள்ளை தானே, முன்ன பின்னதான் இருக்கும், அதுக்காக இப்படி அறையிறது? சும்மா இருமா. சுருட்டை அரைஞ்சா அரைஞ்சானா? சுடுக்கு எடுத்துருப்பானே. அந்த சுருட்டை எங்கிறது யாரு? அவன் எங்களுக்கு வேண்டிய பையன், செத்து போயிட்டான். இப்ப பேயா வந்து தொல்லை கொடுக்கறான். என்னங்க, போய் கதவு திறந்து பாருங்க. என்னன்னு? இது என்னடி இந்த சின்ன விஷயத்துக்கெல்லாம் என்ன போய் பார்க்க சொல்ற?
என் பங்காளி பட்ட சோம்பருக்கான் போய் பாப்பான். போடா. நான் வேணா கண்ணை மூடிட்டு கதவை திறக்கிறேன், நீங்க போய் பாருங்க. போடா, போய் திறந்து பாருடா, போ. பூனை பின்ன இந்த வீட்டுக்கு யானையா வரும்? காளித புலி கண்டதுக்கெல்லாம் கத்தினா கண்ணை தோண்டிடுவேன். சும்மா இருங்களேன். ஏமா ஒருத்தரையும் காணுமே. நாங்க பார்த்தோம்மா. சாந்தி மூர்த்தி இப்படி ஆயி போச்சே, என்ன பண்றது? ஒண்ணு செய்வோமா? என்ன? நம்ம எல்லாரும் கட்டில சுத்தி உட்கார்ந்துக்கோமா? ஓ, அப்படி செஞ்சுட்டா சாந்தி மூர்த்தம் நல்லாவே நடக்கும். அடி போடி பைத்தியக்காரி, இன்னைக்கு சகுனம் சரியில்லை, சாந்தி மூர்த்தத்தை தள்ளி போடுவோம். நடந்தது என்னன்னு நான் சொல்லிடுறேன். பல்லெல்லாம் தட்டி போடுவோம். நீ என்னடி சொல்றது? நான் சொல்றேன். மாப்பிள சுருட்டைய நம்ம அந்தஸ்துக்கு தகுதி இல்லாத ஒரு பொண்ணை காதலிச்சான். மாமேங்கிற முறையில அதை தப்புன்னு நான் கண்டிச்சேன். இதுக்கு போய் தற்கொலை பண்ணிட்டான். இவன் தைரியமான ஆம்பளையா இருந்தா அரிவாள் எடுத்து வந்து என் கழுத்துல வச்சு நான் அந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு என்கிட்ட கேட்டிருந்தா நான் அந்த பொண்ணைய கல்யாணம் பண்ணி வச்சிருப்பேன். ஓல பையன் உசுரோடு இருக்கும் போது விட்டுட்டு இப்ப பேயா வந்து மிரட்டுறான். நம்ம பொண்ணு இந்த பட்ட சம்பு தரத்திட்டு போனாலே என்ன நானே தெரியலையே. நம்ம பொண்ணுக்கு ஒண்ணும் ஆயிருக்காது. அநேகமா இந்நேரம் பட்ட சோம்பு தான் மசாலா ஆயிருப்பான்னு நினைக்கிறேன். என்னங்க கதவு திறந்து பாப்போமா? என்ன மசாலாவியா? ஐயோ என்னங்க நீங்க வாய முடி. விடிகிற வரைக்கும் வாயை திறக்கப்படாது. எல்லாம் விடிஞ்சதுக்கு அப்புறம் தான். என்னங்க ராணி எந்திரிச்சு உட்கார்ந்துகிட்டு இருக்காளே, இப்ப போய் பாப்போமா? பார்க்கலாம், போய் பார்க்கலாம் வாங்க. ராணி ராணி ராஜாத்தி, ராத்திரி என்னெல்லாம் பண்ணிட்டமா நீ? ஆமாம்மா, திடீர்னு நீ பாட ஆரம்பிச்சிட்ட, உன் மூஞ்சில சுருட்டப்பாய தெரிய ஆரம்பிச்சிட்டான். நாங்கெல்லாம் பயந்து போயிட்டோம்மா. ராணி, பட்ட சொம்பு துரத்திட்டு போனியே, அவன் என்ன ஆனா? என்ன இப்படி பிரம்ம பிடிச்ச மாதிரி ஆயிட்டாளே, இப்ப என்ன பண்றதுன்னு தெரியலையே. இதை எப்படியே விட்டுக்கிட்டு இருந்தா நல்லா இருக்காதுங்க. என்ன ஆனாலும் சரி, சின்ன தாயக்கா சொன்ன மாதிரி செஞ்சிட வேண்டியதுதான். என்னங்க அநியாயமா இருக்கு? ராஜாத்தி கர்ப்பமா இருக்காளா? அவ வகுத்துல வளர்ற குழந்தை நம்ம சுருட்டை குழந்தையா? வரைஞ்சிட்டு பேச ஊரே வந்திருக்கு. ஓஹோ, கல்யாணமாகாத ஒரு பொண்ணு கர்ப்பமா இருக்கிற விஷயத்த ரொம்ப கௌரவம் நினைச்சிட்டு பேச வந்துட்டார்கள் இந்த ஊர்க்காரனுங்க. அவளை கல்லால் அடிச்சு காரி துப்ப வேண்டாம். ஏப்பா, இத போய் பேச வந்திருக்கீங்களே, உங்களுக்கு எல்லாம் கேவலமா இல்ல? குறுக்கு தெருவுல நீ முக்காடு போட்டுட்டு போனிய, அந்த கேவலத்தோடவா? தீனி தேவரே, என் புருஷன் முக்காடு போட்டுக்கிட்டு போவாரு, மூஞ்சிய காட்டிக்கிட்டு போவாரு. இத பத்தி உங்ககிட்ட நான் வந்து பஞ்சாயத்தை வச்சேன். இது எங்க தனிப்பட்ட விஷயம். இத பத்தி கேட்கறதுக்கு நீங்க யாரு? சபாசே, அப்படி கேளு. இப்ப என்னையா பண்ணுவ? இப்ப இவ வயித்துல வளர்ற உன் வீட்டு வாரிசுக்கு என்ன பதில் சொல்ற? சொல்றதுக்கு என்னையா இருக்கு? இவ வயித்துல வளர்ற குழந்தை சுருட்டையும் குழந்தைக்கு என்னையா சாட்சி? சாட்சி இல்லாம ஆண்டவன் நடத்துற ஒரே சங்கதி இந்த ஆண் பெண் உறவுதாயா. அதை கொச்சப்படுத்தி கேள்வி கேட்காத. அந்த ரெண்டு மனசை தவிர வேற ஏதியா சாட்சி? நாளைக்கே இன்னொருத்து வெள்ளை புடவை கட்டிட்டு வருவா, சுருட்டைய வாரிசு என் வயித்துல வளருதும்பா. என்ன சாட்சினா மனசாட்சியும்பா. அவளையும் ஏத்துக்க வேண்டியதானே? சொல்லுங்க. சபாசே, அப்படி கேளு. இதுக்கு தான் பொண்ணை கான்வென்ட்ல படிக்க வைக்கணுங்கிறது. என் பொண்ணு சொன்ன மாதிரி ஒவ்வொருத்தியா வரிசையா வருவாளுங்க. சொத்துக்கு ஆசைப்பட்டு சொத்துக்கு ஆசைப்பட்டு என் சொத்தா இருந்தாலும் அள்ளி கொடுத்துடலாம். ஊரா சொத்து, ஊரா சொத்து நான் எப்படி கொடுக்க முடியும்? சொல்லுங்களையா? சொல்லண்டா. சொல்லி தொலையா. நீங்களும் ஒரு பொண்ணை பெற்றவங்க. என் பொண்ணு மேல வீணா பழி போடாதீங்க. அவங்க ரெண்டு பேரும் பழகிறது உங்களுக்கு நல்லா தெரியும். கல்யாணம் வரைக்கும் ஏற்பாடு பண்ணீங்க. இந்த பாருங்க, என் பொண்ணுக்கு எப்படியாவது ஒரு வழி காட்டுங்க. என்னை அவங்கள போய் கெஞ்சிக்கிட்டு சுருட்டைய வாரிசு இந்த வீட்டுல பிறக்கணும். இவ்வளவு போமா போயிருவாளாவா? எங்க போக சொல்லு பாப்போம். போக சொன்ன என்னையா பண்ணுவ? கண்டவெல்லாம் புள்ள பத்துக்கிறதுக்கு என் வீடு ஒண்ணு தர்மாஸ்பத்திரி இல்ல. உள்ள போனா காலை வெட்டி விடுவேன். நீ வெட்டிய நான் பாக்குறேன். எனக்காக யாரும் சண்டை போட்டுக்க வேண்டிய அவசியம் இல்ல. நான் இந்த சொத்துக்கு ஆசைப்பட்டு இங்க வரல. செத்தாலும் அவர்தான் என் புருஷன். என் வயசுல வளர்ற குழந்தை அவரோட குழந்தைதான். அது எனக்கும் அந்த தெய்வத்துக்கும் தான் தெரியும். நானா இங்க வரல, பெரியவங்க பார்த்து கூப்பிட்டாங்க, வந்தேன். கேட்க கூடாது எல்லாம் கேட்டுட்டேன். மாமா, எனக்காக நீங்க எதுவுமே பேசாதீங்க மாமா. வாங்க. உன் குடும்பம் மொத்தத்தை சீவிட்டு அவளை உள்ள உட்கார வச்சிருப்பேன். தடுத்துட்டா. எல்லாத்துக்கும் சத்தியமா தெய்வம் இருக்கியா? அவ பாத்துக்குவா. வாங்க மாமா. ஓய்யா. வாங்க. அவ பாத்துக்குவாளா? எவ பாத்துக்குவா? எப்படி பாத்துக்குவா? எங்க பாத்துக்குவான்னு எனக்கு தெரியும்யா. ஏண்டா காலடியில் படுத்துட்டு ஒரு முறை என்னங்க என்னடி? தூக்கம் வரலையா? வரல.
புரண்டு புரண்டு படுக்கிறீங்களே, கால் அமுக்கி விடட்டா? அமைக்கி விடு. இந்த சுருட்ட பைய செத்ததுல இருந்து கால் அமுக்கிறதுக்கும் ஆள் இல்ல, கை அமுக்கிறதுக்கும் ஆள் இல்ல. சரியாவே அமுக்க மாட்டாங்க. என்னடி பேச்ச காணா? அம்மா ஏண்டி வரல போடுங்கிற? அம்மா அப்பா அப்பப்பா நான் சுருட்டதான் மாமா. இல்ல, இருக்காது, இருக்கவே இருக்காது. என் பொண்டாட்டி பேய பத்தி சொன்னா நான் அதையே நினைச்சிட்டு படுத்திருந்தேன். அதனாலதான் எனக்கு அப்படி தோணுது. மாமா, எங்க அப்பா ஆசைப்பட்ட மாதிரி என்ன வளர்த்தியா? இல்ல. நான் தாயில்லா பிள்ளைதானே, என்ன நல்லா படிக்க வச்சியா? இல்ல. தப்புதானே? ஆமா. என்ன அடிச்சு கொன்ன? ஆமா. ஊருக்கு அதை மறைச்சேன்? ஆமா. சட்டத்தை ஏமாத்தின? ஆமா. உன்னை சும்மா விடலாமா? உன்னை நான் தண்டிக்காம விட மாட்டேன். நான் வந்துகிட்டே தான் இருப்பேன். மாமா, நான் புள்ளி வச்சா வச்சதுதான். இந்த பசும்பால்ல காப்பி போட்டா கண்ணியா இருக்கு. அதுக்கு தான் எருமை வாங்குறீன்னு. என்னத்த எருமை வாங்கித்தான் வழியே போகுதாக்கும். வாசின்னு தேவா. வேகமா வந்திருக்கிறீங்க, என்ன விஷயம்? விஷயம் இருந்தா தானே வேகம் வரும். சுருட்டை அப்பா செத்து பல வருஷம் ஆகுது. வருஷம் தேவசம் கொடுத்துட்டு தான் இருக்கோம். அந்த குசும்பளம் வேற யார்ட்டா வச்சுக்க. சுருட்டை கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லு. என்ன கேட்க போறேன்? கேளுப்பா. என் சொத்தை என்கிட்ட எப்ப ஒப்படைக்க போறீங்க? என்ன மாமா, பதில் சொல்லுங்க. நீயா சொந்தமா கேட்கிற கேள்வியா இருந்தா பதில் சொல்லலாம். அடுத்தவங்க சொல்லி கொடுத்து கேட்கிற கேள்விக்கு நான் எப்படி பதில் சொல்ல முடியும்? சொல்லி கொடுக்கறவங்க 1000 சொல்லி கொடுப்பாங்கப்பா. சொத்தை எல்லாம் கட்டி காப்பாத்துறவங்களுக்கு தான் தெரியும் அந்த அருமை. இவ்வளவு காலமா உன்னையும் வளர்த்து உன் சொத்தை எல்லாம் பாதுகாத்ததுக்கு நீ இதையும் கேட்ப, இதுக்கு மேலையும் கேட்ப. கழுவாயி, என்ன நீ பேச ஆரம்பிச்சா அப்புறம் நான் பேச வேண்டியதா இருக்கும். நீ பேச ஆரம்பிச்சா அப்புறம் நான் பேச வேண்டியது வரும். அப்ப கேட்க வேண்டியவர் கேட்கிறார், பதில் சொல்ல வேண்டியவர் சொல்லையா? அவங்க அப்பன் செத்த அன்னைக்கு நம்ம பாட்டு ஒதுங்கி இருந்தோம்னா இன்னைக்கு இந்த கேள்வி வந்திருக்குமா? சுருட்ட இவா இந்தா. என்னங்க என்ன பண்றீங்க? தெரிஞ்சுதாண்டி பண்றேன். இப்ப நம்ம செய்ய வேண்டியது வக்கீல கூப்பிட்டு எல்லா சொத்தையும் அவன் பேருக்கு மாத்தி எழுதி வச்சிட வேண்டியதுதான். எழுதி வச்சுட்டு குடும்பத்தோட தெருவில் நடப்போம். ஊருக்கு சத்தஞ்சாவடி எதுக்கு இருக்கு? நம்மள மாதிரி நல்லது செஞ்சு செஞ்சு நொந்து போறவங்களுக்காகத்தானடி. இப்பவே நான் டவுனுக்கு போய் ஒரு நல்ல வக்கீலா பார்த்து வரேன். மாமா, போச்சு போச்சு, எல்லாம் போச்சு. போகும்போதே மாமாங்கிறானே, போற காரியம் உருப்படுமா? தகுந்த தடை. ஒரு டம்ளர் தண்ணி கொண்டா, நான் குடிச்சிட்டு போறேன். உனக்கு வெக்கமான சூடு சொரணை ஏதாவது இருக்கா ஐயா? இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் இந்த வீட்டுல நம்ம தண்ணி குடிக்கலாமா? ஊருக்குள்ள குளங்குட்டை எதுக்கு இருக்கு? உனக்கு வெக்கமான சூடு சொன்ன ஏதாவது இருக்காடி? இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் இந்த ஒரு குளத்துல நம்ம தண்ணி குடிக்கலாமா? அடுத்துள்ள குளம்ல அங்க போய் அள்ளி குடிப்போம். மாமா, உங்க மனசை கஷ்டப்படுத்தி உங்களை எல்லாம் நடுத்தூர்ல நிக்க வைக்கணுங்கிறதுக்காக நான் இந்த சொத்தை கேட்கல. எனக்குன்னு இந்த வீட்டுல ஒரு மரியாதை இல்லாத மாதிரி படுது. பணக்காரனா இருக்கட்டும் ஏழையா இருக்கட்டும், மனுஷனுக்கு சோறு தானே மாமா முக்கியம். நேத்து ராத்திரி எனக்கு சோறு இல்ல, சோறு போடுறதுக்கு ஆள் இல்ல. அதனாலே நான் ஒண்ணும் செத்து போயிட மாட்டேன். அது நேரத்துக்கு கிடைக்கிற மாதிரி ஏற்பாடு பண்ணுங்க. டேய் பட்ட வாடா. டேய், சுருட்ட செத்தன்னைக்கு போட்டிருந்த அதே மாதிரி சட்டை வெட்டி தாயத்து எதுக்குங்க இது? போலீஸ் ஒண்ணு இருக்கே, அது நம்ம கிட்ட வராம இருக்கு. ஊருன்னு ஒண்ணு இருக்கே, அது வாயை அடைக்க. இந்த துணியை வச்சு எப்படி ஊர் வாயை அடைக்க முடியும்னு நினைக்கிறீங்க? சும்மா இரு. டேய் பட்ட, இதை எடுத்துக்கிட்டு இன்னைக்கு ராத்திரி 12 மணிக்கு நேரா நீ சுடுகாட்டுக்கு போற. சுடுகாட்டுக்கு 12 மணிக்கு நான் போறதா? அதுல இன்னைக்கு அமாவாசை வர. பௌர்ணமி என்னைக்கே உன்னை பார்த்தா அமாவாசை மாட்டாண்டா இருக்கும். போட என்ன? எதுக்குங்க நான் சுடுகாட்டுக்கு போகணும்? சமீபத்துல புதைச்ச ஒரு பணத்தை தோண்டு, அதுக்கு இந்த சட்ட வேட்டிய மாட்டு. அவன் தான் சுருட்ட. சுருளி அருவியில கொண்டு போய் போடு, அது வைகை அன்னைக்கு தானா வந்து சேரும். இதெல்லாம் செஞ்சுட்டு நான் உசுரோட வந்து சேர வேண்டாமா? இத நீ செய்யல, இந்த சட்ட வேட்டிய உனக்கு மாட்ட வேண்டியது வரும். ஐயோ, கொலைக்கு கூட்டாளியா இருந்தா புணம் தூக்க தலைமாடன்ன கால் மாடன்ன. போ போடா.
கல்யாணத்துக்கு துணிமணி எல்லாம் வாங்கிட்டு நேத்து ராத்திரியே வரேன்னு சொல்லிட்டு போனா சுருட்ட. போன புள்ள இன்னும் வந்து சேரல. எனக்கு ஒண்ணுமே புரியல. கையும் ஓடல, காலும் ஓடல. எனக்கு வயத்துல புளிய கரைச்ச மாதிரி இருக்குப்பா. நான் அப்பவே சொன்னேன், கை நிறைய பணத்தை எடுத்துக்கிட்டு தன்னந்தனியா டவுனுக்கு போகாதப்பான்னு. கேட்டானா காலம் கெட்டு கிடக்கு, நானும் கூட வரேன்னு சொன்னேன். வேண்டான்னு சொல்லிட்டு போன புள்ள இன்னும் வரலையே. ஏன்டா நிக்கிறீங்க? போய் தேடுங்க. நானும் டவுனுக்கு போறேன். தேட வேண்டிய இடமெல்லாம் தேடுறேன். கிடைக்கலன்னா போலீஸுக்கு தகவல் கொடுத்துட்டு வர்றேன். வாங்கய்யா.